பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். God is good. You are most welcome to the covenant of the day. And today is the 2nd May 2025 Friday. Hallelujah. மே மாதம் வந்துவிட்டோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கு ரிவைவல் ஹீலிங் சர்வீஸிற்கு வாங்க. God is good. சரி, இன்றைக்கான வசனத்தை தொடர்ந்து நாம் பார்ப்போம். பவுல் ஆவியானவர் மூலம் என்ன பேசுகிறார். அது 2 கொரிந்தியர் 11:33. 2 Corinthians chapter 11 verse 33. But I was let down in a basket through a window in the wall and escaped from his hands. அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரன். கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். ஒரு புதிய ஆவியினாலே ஒரு அபிஷேகம், அனுபவம் கிறிஸ்தவத்திற்கு அறிமுகப்படுத்தி வருகிறவர் பவுல். அம்மதானே, he was introducing things to in Christianity. எல்லாருக்கும் அது ஆச்சரியமாக இருந்தது. பேசுகிறவை, வெளிப்படுத்துகிறவை, ஆவியானவர் அவரோட பேசுறது, சொல்றது, அற்புதங்கள், அடையாளம் நடக்குது. இப்படி ஒரு வல்லமையான ஊழியக்காரரு அவரை கொல்ல போகிறார்கள், கொல்லுகிறதுக்கான முயற்சிகள் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்போ அவங்க கையிலேருந்து தப்பிக்கணும், ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். தானே. ஆனால் இதை பவுல் மறைக்காமல் அவர் ஒரு சாட்சியா சொல்றார். அதான் சொல்றாரு, என் பலகீனத்தை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்றாரு பாருங்க. ஒரு கூடையில் உட்கார வச்சு கயிறில் கட்டி அந்த எருசலேம் மதில் இருக்குல்ல, அவரை தப்பிச்சு போகிற மாதிரி என்ன செய்கிறாங்க, இறக்கி விடுறாங்களாம். யோசிச்சு பாருங்க, ஒரு கோலை மாதிரி இல்லை, ஒளிந்து பயந்து ஒரு கோலை ஓடுவது போல இல்லை. இதை நம்ம சொல்லுவோமாங்க? யோசிச்சு பாருங்களேன். ஆனால் பவுல் சொல்லுகிறார். எதற்காக சொல்லுகிறார்? நான் கர்த்தருக்கு மகிமையாக காரியங்கள் செய்ய வேண்டும், இப்படியாப்பட்ட பாடுகள் மத்தியிலே நான் கடந்து போனேன். Even though our Lord Jesus do mighty things, அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இப்படியாக என்னை தப்பித்தார்கள், ஒரு கூடையிலே வைத்து என்னை மதில இறக்கி ஓடி போயிறேன் அப்படின்னு. அருமையானவர்களே, ஆண்டவருடைய அன்பை, கிருபையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மேன்மையே பார்த்து கொண்டு இல்லாமல், ஆசீர்வாதத்தையே பார்த்து கொண்டு இல்லாமல், அற்புதம் அடையாளங்களையே பார்த்து கொண்டு இல்லாமல், இயற்கையாகவே நாம் வாழ வேண்டும் என்பதை இங்கே பார்க்கிறோம். இயற்கையாகவே ஒரு மனிதன் ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டு அவனை தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு செய்கிறாங்க. நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் வழி உண்டு பண்ண, அப்படி இல்லை. அதே வேளையிலே சிறையில் இருக்கும்போது என்ன செய்தார் ஆண்டவர்? சிறை கதவைகளை உடைத்து திரிச்சு அவர்களை வெளியே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆமாதானே? ஊழியக்காரர்களை, அப்போஸ்தலர்களை, சீஷர்களை ஆண்டவர் செய்ய வேண்டிய இடத்துல கட்டாய நிச்சயம் செய்வார். ஆனால் அதே வேளையிலே நம்முடைய முயற்சியும் கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதை மறந்து விடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஒரு அடி வைத்தால் கர்த்தர் உனக்காக 10 அடி வைப்பார். அதே நீ அவருக்காக 10 அடி எடுத்து வைப்பாயானால் உனக்காக அவர் 100 அடி எடுத்து வைப்பார். அம்மதானே? கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், நீ அவருக்காக தியாகத்தோடு காரியங்களை செய்யும் பொழுது அவர் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டார். சோர்வடையாமல் ஆண்டவருக்கு மகிமையான காரியங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு வஞ்சகமான, சுயநலமான எதிர்பார்ப்புகள். அப்படி இல்லாமல் ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருந்தவர்களாக, ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே பவுல் தன்னுடைய பலகீனத்திலே, தன்னுடைய இயலாமையிலே கர்த்தர் தன்னை எப்படி வழி நடத்துகிறார் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையினுடைய சூழலிலே, போராட்டத்திலே சோர்வடைந்திருக்கலாம், தனிமை உங்களை கவ்விக்கொண்டிருக்கலாம். இவ்வளவு நான் இருந்தேனே, இப்பொழுது தனிமையாய் நான் இருக்கிறேனே என்று கூட நீங்கள் ஏங்கலாம். வயது ஒரு காரணமாய் இருக்கலாம் உங்கள் பலகீனத்திற்கு. ஆனால் நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஏந்துகிறவர், உங்களை தாங்குகிறவர். அவர் உங்களுக்கு போதுமானவராயிருப்பார். ஜெபிப்போம்.
நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு உணர உதவி செய்யுங்க. உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஒரு அற்புதம் செய்யுங்க. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உமக்கு எல்லா துதியும் கனமும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன் பலகீனத்திலே ஆண்டவரை மேன்மைப்படுத்து. Take care and God bless.